गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वेशितिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः सर्वेभ्यः। இப்போ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதானது இந்த சரீர பின்னமானது பெரிய பிரச்சனையே என்ன நமக்கெல்லாம் அப்படின்னா ஷரீராத்ம பாவம். அதாவது ஷரீரமும் ஆத்மாவும் ஒண்ணுங்கிறதாக எண்ணிக்கொண்டு ஷரீர தர்மங்களா ஆத்மால போய் சேர்ப்பிக்கிறது, சில ஆத்ம தர்மங்களை சரீரம் நித்தியம்ங்கிறதாக எல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுறதுங்கிறதெல்லாம். சரீரம் நித்தியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியறது, ஆனா அது நித்தியம் மாதிரி அவன் நடந்துக்கிறான் பாருங்க அப்படிங்கிறது. அதனால இது எல்லாமே குணகிருத்தமானது அப்படிங்கிறது சொல்லி இதெல்லாம் அவித்யா சஞ்சிதமான கர்மாக்களாலே இந்த குணங்களிலே தாரதமியம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுறது. அவித்யா அத்திர நாம அனாத்மசு ஆத்ம புத்திஹி, ஆத்மாவா இல்லாத விஷயங்கள போய் ஆத்மான்னு எண்ணக்கூடியது அப்படிங்கிறத காண்பித்தார். அப்போ ஆத்மா வத்திரிக்தமான விஷயங்கள்ல ஆத்ம புத்திய கொள்ளுவோம் அப்படின்னா அப்படி என்ன ஆத்மாவுக்கானதான லட்சணங்கள், அப்படி என்ன ஆத்மாவுக்கானதான தன்மைகள், நாம அதை போய் ஏறிட்டு சொல்றோம் ஆத்ம பின்னங்கள்ல அப்படிங்கிறதுனால ஆத்ம லட்சணத்தை காண்பிக்கிறார். அதாவது லட்சணம்ங்கிறது இல்ல, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணங்களை காண்பிக்கிறார், எப்படிப்பட்டதுங்கிறத காண்பிக்கிறார். ஆத்மா சுத்தோக்ஷர சாந்தோ நிர்குண பிரகிருதே பராஹ பிரவருத்யபசயௌ நாஸ்ய சைகஸ்யாகில ஜந்துஷு யதா நோபசயஸ்தஸ்ய நைவாஸ்யபசயஸ்ததா ததா பீவானசி தீர்த்தம் கயா யுக்த்யா த்வயேரிதம். அவன் ராஜா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொன்னா பதில் காண்பிக்கிறார். ஆத்மாவா இல்லாதத போய் ஆத்மாங்கிறியே, அகம் துவங்கிறையே, நீ வாஹ்யன் தூக்கப்படுபவன், நான் வாகக்கன் அப்படிங்கிறியே, நான் பீவாவா இருக்கேன்கிறையே, குண்டா எனக்கு சிரமம்ங்கிறையே. இப்ப மேல கேட்கிறார் ஆத்மாங்கிற சொல்றார். ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டதுன்னார், ஆத்மா சுத்தா, ஆத்மா சுத்தமானது. இந்த சுத்தின்னா என்ன சுத்தி அதுக்கு இருக்கு அப்படின்னார், தேகத்துக்கு இல்லாத ஒரு சுத்தி இருக்கு. தேகம்ங்கிறது கர்மாக்களாலே கர்மாக்களை செய்யறதுக்காக இருக்கக்கூடியது. கையால கர்மாவை பண்றோம், காலால நடந்து போற கர்மாவை பண்றோம், வாயால பேசுறது அசனம்ங்கிற கர்மாவை பண்றோம். ஏகைகமபி இந்திரியம் ஏகைகஸ்மின் கர்மணி நிரதம் அதவா பகூனி இந்திரியாணி சமாகம்ய காரியம் குர்வதே. அப்ப நிறைய இந்திரியங்கள் ஒன்று சேர்ந்து காரியத்தை ஏற்படுத்துகின்றன. அப்ப காரியங்களை பண்ணறது, கர்மாக்களை பண்ணறது அப்படிங்கறதெல்லாம் கர்ம இதனால வந்திருக்கக்கூடியது சரீரத்தினால. ஆனா அதனால அதுல அசுத்தி கூட ஏற்படலாம், பண்ண வேண்டியதை கொஞ்சம் சரியா பண்ணலன்னா அசுத்தி. ஆனால் ஆத்மாவானது சுத்தமானது. என்ன சுத்தம்னா கர்மம் இல்லாததுங்கிறதே அதுக்கு சுத்தம், அதற்கு கர்மா தொடர்பு இல்லைங்கிறதே அதுக்கு சுத்தம். கர்ம ரஹிதம், கர்மாக்கள் கொள்ளாதது. அது மாத்திரம் இல்ல, நாம லோகத்துல சொல்றோம் பாருங்கோ, சிலதெல்லாம் சுத்தமானது சிலதையெல்லாம் அசுத்தமானதுங்கிறோம். யாகத்தை பண்ணிட்டு இருந்தார் விஸ்வாமித்திரர். அப்போ அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு ராட்சசாள் வரான்னா,
ராட்சசாள் அப்படி என்ன யாகத்தை கெடுத்தாள் அப்படின்னா, நம்ம ஆத்துல ஒரு தளிகை பண்றோம், அந்த தளிகைய இன்னொருத்தர் அதுல கூடாததை சேர்த்தாலும் அதுக்கு சுத்தி போயிடுறது, இல்ல நாம சேர்த்துக்கிற வஸ்துவ அவ கையால சேர்த்தாலும் கூட அதுக்கு சுத்தி போயிடுறது. அதாவது நாம பண்ணி கொண்டிருக்க கூடியதான தளிகையில நம்மாத்து தளிகை பண்ற உள்ள நாம கொள்ளாததான ஒரு விஷயத்தை போய் ஒருத்தர் அதுல சேர்த்தா அதுக்கு சுத்தி போயிடுறது. ஏதோ வெங்காயம் பூண்டு அந்த மாதிரின்னாக்க, அல்லது கூடாததுங்கிறது மாத்திரம் இல்ல, நாம சேர்த்துக்கிறது தான். நாம ஜலத்துல புளிய கரைச்சுதான் சாத்துமுத பண்றோம்னார், யாரோ ஒருத்தர் இதரர் அவர் ஜலத்துல அவர் புளிய கரைச்சி நம்மாத்து பாத்திரத்துல சேர்த்து இதை கொதிக்க வச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதை நாம சுத்தியா எடுத்துப்போமா? அப்போ சுத்திங்கிறது சிலதெல்லாம் அசுத்தமாகவே கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி இந்த தேகத்துல மலமூத்திராதி அசுத்தங்கள் இருக்கு, தூய சோனிதாதி அசுத்தங்களும் இருக்கு. சோனித்தம்னா ரத்தம். யாகத்தை விஸ்வாமித்ராதிகள் பண்ணும் பொழுது அதை கெடுக்கிறான்னா, யாகத்துல ரத்தத்தை கொட்டுறான், அதுவே யாகத்துக்கு கெடுதல் அப்படிங்கிற. அவன் கையால ஜலத்தமா ரத்தம் வேண்டாம் சுவாமி, கையால அவன் ஜலத்தை மாத்திரம் சேர்க்கலாமா? வேற ஏதாவது அவனே தர்பைய சேர்க்கலாமா? அவனே சமித்த சேர்க்கலாமா? அவன் கையால நம்ம சுத்தமா இருக்கக்கூடிய யாகத்துல அவன் எது சேர்த்தாலும் தான் கூடாது. அதுல கூடவே கூடாததான ரத்தங்களை சேர்க்கிறான். அப்போ ரத்தமானது, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மஜ்ஜை, அதுல இருக்கக்கூடியதான ஷீ, இது எல்லாமே தூய சோனித்தங்கள். இது எல்லாமே இந்த சரீரத்துல இருக்கு. இந்த மாதிரி ரத்தம் சி இதெல்லாம் கொண்டிருக்கக்கூடியதான இந்த தேகத்துலதான் நாம அதிகமான அபிமானம் கொண்டிருக்கோம். அதுவே நம்மளுக்கு சில நேரங்கள்ல நமக்கு மலமூத்திராதிகளோடைய ரத்த சோனிதாதிகளோட கூட கலந்திருக்கக்கூடியதான தோஷவத்தானது இந்த சரீரம். ஆனால் ஆத்மாவுக்கு இந்த மாதிரி கர்மாக்களும் கிடையாது. கர்மா இல்லைங்கிறது மாத்திரம் இல்லாமல் மலமூத்திர ரத்த சோனிதத்வாதிகளாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு அசுத்தியும் கிடையாது, அவைகளாலே கலந்திருக்கிறதுங்கிறதான அசுத்தியும் கிடையாது. இப்போ ஆத்மா சுத்தா. அடுத்தது கர்மம் இல்லாதது, எந்த விதமானதான அசுத்தி தேகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசுத்திகளும் தட்டாதது. அடுத்தது அக்ஷரஹா. க்ஷரஹா அப்படின்னா அழியக்கூடியது, அக்ஷரஹா அவினாஷி அழியாதது. இதுதான் கீதையில மறுபடியும் 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 இந்த ஆத்மாங்கிறது அழியாததுடா அப்படிங்கிறத அழுத்தி 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 சொல்றார் பெருமாள் அவனுக்கு. அப்போ அக்ஷரஹா. ஆனால் தத்வதிரிக்தமான இந்த சரீரம் நமக்கு நன்னா தெரியறது, ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹு அப்படிங்கிறது. அப்போ அழியக்கூடியது சரீரம், ஆனால் அழியாததான அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால அழிவில்லாததனால் அதாவது அவினாஷித்வாத்து அக்ஷரம் ஆத்மா. அடுத்தது சாந்தஹா. சாந்தஹான்னா ஊர்மிஷக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசனயா பிபாசா முதலியவைகள் எல்லாம், அசனாயா பிபாசா முதலியவைகள் எல்லாம், தாகம் பசி முதலியவைகள் எல்லாம் இருந்ததுன்னா அது அதனால ஏற்பட்டிருக்கக்கூடியதான, நாம பசி வந்தால் 10 பறந்து போகும்னு ஒரு 10 குணங்களை எல்லாம் நாம அடுக்கி வச்சிருக்கோம். இப்போ அதுகளால பசியினால் இந்த லோகம் முழுக்கவே உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம்னு அருள்ய சங்கரர். அப்போ இந்த வயிற்றுக்காகத்தானே எல்லா விதமான பாடுகளுமே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த லோகத்துல. அப்போ அதுல பண்ணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சில நேரங்கள்ல கோரமானதாக அமையறது. நம்ம பசி இருந்ததுன்னா தளிகை பண்ணி வச்சிருக்க கூடியதான பாரியா கிட்டையே அம்மா கிட்டையே எரிஞ்சு உழறோம். 2 வா போட்டு உட்கார்ந்து ஒரு 4 வா சாதம் சாப்பிட்ட உடனே அந்த பசி குறையறது. ஒருவேளை நல்லவனா இருந்தா ஏண்டா இப்படி நாம கத்தினோம் அம்மாவை போய் அல்லது பாரியாவை போயின்னு அவன் ஒரு விதமா யோசிக்கலாம், நல்லவனா இருந்தா கொஞ்சம் போறோம். அப்போ ஒரு கோரத்தன்மையை ஏற்படுறது பசி தாகம் முதலியவைகள் எல்லாம். ஆனால் இந்த மாதிரியானதான ஊர்மிகள் எதற்கும் இல்லாமல் எப்போது சாந்தமானது, கோரத்தன்மைகள் ஏதும் அற்றது. அதனால சாந்தகா எப்பொழுதும் ஒரே மாதிரியான சாந்த தன்மையிலே இருக்கக்கூடியது. நிர்குணகா
நிர்குணாகனா குணமற்றது அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொள்ளக்கூடியதான தன்மை எடுத்துக்க வேண்டாம் அர்த்தத்தை. பின்ன என்ன சொல்றான்னா குணத்திரயங்கள் இல்லாதது. குணத்திரயங்கள் என்ன? சத்வரஜஸ்தமசுங்கிறதான குணங்கள் அற்றது. இதெல்லாம் பிரகிருத்தியினுடைய சம்பந்தமானதுக்குத்தான் உண்டே தவிர ஆத்மாவுக்கு சத்வரஜஸ்தமஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ சத்வாதி சத்வரஜஸ்தமஸ் முதலியதான குணரகிதம். அதனாலேயே இப்ப என்ன தெரியறதுன்னா குணங்கள் எல்லாம் பிரகிருத்தியும் அந்த பிரகிருத்தியினுடைய பரிணாமங்களான பிரகிருத்தியில பரிணாமங்களா இருக்கக்கூடியது. பிரகிருதிக்கு அடுத்தது மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், இந்திரியங்கள், ஸ்தூலமான இந்த வஸ்துக்கள் பிரகிருதி மண்டல கதமானவைகள் அவைகள்ல தான் இருக்கு. அதனால இந்த தன்மைகள் இவன்ட்ட இல்ல, குணம் இல்லை, அதாவது சத்வாதி குணங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலே பிரகிருத்தே பராஹா. இப்ப நீங்க நிர்குணான்னு ஆத்மாவையே நிர்குணம்னு சொன்னோமானா பரமாத்மாவுக்கும் நிர்குணம்னு சொல்லணும். ஜீவாத்மாவே அப்படிப்பட்டது அப்படிங்கிறதுனால, அப்படிப்பட்ட காரணத்தினால வேதத்துல எல்லாம் நிர்குணம் அப்படின்னு சொல்லிடுத்துனோ ஆத்மாவையோ அதையோ சொல்லிடுத்து அப்படின்னு சொன்னா குணமற்றதுன்னு அர்த்தம் எடுத்துக்காம சத்வாதி குணங்கள் சேராதது. அது மாத்திரம் இல்ல, நம்ம பெரியவாள் எல்லாம் தோஷங்கள் தட்டாதது அப்படிங்கிறதாக அர்த்தம் எடுத்துக்கிறா. அதனால நிர்குண பிரகிருத்தே பரஹா. அப்ப குணங்கள் எல்லாம் பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்டதான காரணத்தினால் இது நிர்குணமானதுனால குணாதீதமா இருக்கிறதுனால சத்வரஜஸ்தமங்களுக்கு வெளிப்பட்டதா இருக்கிற காரணத்தினால பிரகிருத்தே பராஹா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது, பிரகிருதிக்கு விலட்சணமானது. பிரவருத்தியபச்சயௌ நாஸ்ய சைகஸ்யாகில ஜந்துஷு. அகில ஜந்துஷு ஏகஸ்ய அஸ்ய பிரவருத்தியபச்சயௌ நாஸ்தி. இவருக்கு பிரவருத்தியபச்சயௌ ந, இந்த ஆத்மாவுக்கு பிரவருத்தி வளர்றது அபச்சயம் குறையறதுங்கிறது கிடையாது. இந்த தேகம் சின்ன குழந்தையா இருக்கிறது, கொஞ்ச நாளா வளர்றது, அப்போ பிரவருத்தி இருக்கு. ஆனால் நாள ஆகி ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறையறது, சக்தி குறையறது, இதெல்லாம் நாம அபச்சயம். அததான் நாம தேகம் அப்படிங்கிற பொழுது திக உபச்சயங்கிறதான தன்மையில அந்த தேகம்ங்கிற பதம், அதாவது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல தேகம் என்றும், சரீரம்ங்கிறது சீரியத்தே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அழியறது உதிர்றதுங்கிற காரணத்தினால நாமும் சரீரம் அப்படிங்கிறதாகவும் சொல்றோம். அப்போ சரீரத்துக்குத்தான் இந்த வளர்ச்சி தாழ்ச்சி குறைச்சிங்கிறதெல்லாம் இருக்கு, ஆத்மாவுக்கு அது இல்ல. அதனால பிரவருத்தியபச்சயௌநாஸ்ய. ஏன் அவன் எப்படி இருக்கான்னார், ஏகஸ்ய அகில ஜந்துஷு. ஏகஸ்ய எந்த ஒன்றினுடைய சேர்க்கையும் இல்லாதவனாய். இப்போ இந்த சரீரம்னு எடுத்துண்டா பலவற்றினுடையதான சேர்க்கைகள் இருக்குது. இல்ல உள்ளுக்குள்ள ரத்தம், சோனித்தம், மஜ்ஜாங்கிறது, எலும்பு அதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அது தவிர பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையை கொண்டிருக்குன்னு சொல்றோம். அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடியதுக்கு காரணமானதான அகங்காரங்கள் இருக்குன்னு சொல்றோம். அதுல குணங்கள் கலந்து இருக்குன்னு சொல்றோம். இப்படி எத்தனைவற்றினுடைய சேர்க்கை இருக்கு. இப்படி மகத்து, அகங்காரம் அவைகள்ல இருக்கக்கூடியதான குணங்கள், அவைகளினுடையதான சேர்க்கைகள்ல இருந்து வரக்கூடியதான இந்திரியங்கள், மனசு, பூதங்கள், இவைகளாலே ஆக்கப்பட்டது இந்த சரீரம். அப்ப சரீரத்துல பல சங்காத்தங்கள், பலவற்றினுடைய சேர்க்கை, பலவற்றினுடையதான கலந்த கட்டியானதாக இந்த ஜீவாத்மா, இந்த சரீரம் இருக்குன்னா ஆத்மா எப்படிப்பட்டதுன்னார், ஏகஸ்ய அசங்காத ரூபஸ்ய. சங்காத ரூபமா இருக்கக்கூடியதான மனுஷ உடம்புகளுக்குத்தான் விருத்தி ஹிராசங்கள் ஏற்படும். இது அசங்காத்தத்வாத்து விருத்தி ஹிராசங்கள் இல்லை அப்படிங்கிற. ஏகஸ்ய அகில ஜந்துஷு. அகில ஜந்துஷு, அத்தனை பேருடையதான உடம்புல ஒரு ஆத்மா இருக்கே. என் உடம்புல இருக்கிற ஆத்மாவும் இன்னொருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்னா இல்லையான்னார். வாஸ்தவத்துல ஒண்ணுதான். வாஸ்தவத்துல ஆத்மாங்கிறதான தத்துவம் ஒண்ணுதான். அந்த ஆத்மா, இப்ப ஆகாசம் இங்க இருக்கு, நாம தலைக்கு மேல தலையை தூக்கி பார்த்தோம்னா ஆகாசம். இப்ப இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஆகாசமும், நீங்க கேட்கிறவாள்லாம் ஒருத்தர் பெங்களூர்ல இருப்பீங்கோ, இன்னொருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருப்பீங்கோ, எங்கேயோ இருப்பீங்கோ, அந்த ஆகாசமும் ஒன்னா வேறையா? வேதாந்திகள் எல்லாம், அத்வைத வேதாந்தம் அதுதான் சொல்றது, கட்டாகாசம் மட்டாகாசம் அப்படிங்கிறது. வாஸ்தவத்துல ஒண்ணுதான், ஆனா
அந்த ஆகாசம்னா ஸ்பேஸ், வெறும் வெற்றிடம், அத ஒண்ணுதான். ஆனா ஒரு ஒரு பானைய வச்சோம், அந்த பானைக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடம்னு சொன்னா அதுல ஒரு ஆகாசம் இருக்கு. இப்போ பானைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் பானைக்கு வெளியில அந்த மொத்த இடத்துல இருக்கிற ஆகாசமும் ஒன்னா வேறையா அப்படின்னார். வாஸ்தவத்துல ஒண்ணுதான், ஆனா இப்போ விவகாரத்துக்காக வேற வேறையா தெரியறது. கட்டாகாசம் பானைக்குள்ள இருக்கிறது, மட்டாகாசம் வெளியில இருக்கிறதுன்னா வாஸ்தவத்துல ஒண்ணுதான், வெளி வித்தியாசம் போலே தெரியறது. அதனாலதான் அந்த பானையை உடைச்சிங்களான்னா அந்த ஆகாசம் பெரிய ஆகாசத்தோட இந்த ஆகாசம் கலந்துடுறது. அதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கிறது. அப்ப ஒரு பானைங்கிறதான ஒரு உபாதியோடைய இடத்துல இந்த சரீரம்ங்கிறத வச்சுக்கோங்க பானைக்கு பதிலா. அப்ப அந்த சரீரம் எல்லா இடத்துலயும் பிரம்மம் இருக்கு, அதுக்கு நடுவுல காத்து இருக்கு, அதுக்கு நடுவுல பானையை கொண்டு வந்து வச்சோம். அப்ப பானைக்குள்ள ஒரு காத்து தனியா இருக்கா மாதிரி இருக்கு, வெளியில இருக்கா மாதிரி இருக்கு. வாஸ்தவத்துல வெளியில இருக்கிற காத்து தான். அந்த வெளியில உள்ளங்கிறதான விவகாரமே வெறும் வாக் விஜிரும்பிதம். அந்த மாதிரி இந்த எங்கும் பரவி இருக்கக்கூடியதான பிரம்மத்தை ஒரு பானை மாதிரி இந்த சரீரத்தை கொண்டு வந்து வச்சோமானா நமக்குள்ள இருக்கக்கூடியது ஜீவாத்மாங்கிறதான பெயரை பெறுறது, அது வெளியில இருக்கக்கூடியது பரமாத்மாங்கிறதான பெயரை பெறுறது அப்படிங்கிறது வாஸ்தவத்துல ஒண்ணுதான்ங்கிற அத்வைத்திகள் எல்லாம். அதுதான் சொல்றார் இங்க. நாம இந்த விஷயத்துல நாமளும் அதனால்தான் விசிஷ்டாத்வைத்திகள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது தத்துவத்தை அப்புறமா சொல்லுவோம். அப்போ பிரவருத்தியபச்சயோ நாஸ்ய சைகஸ்ய அகில ஜந்துஷு, அகில ஜந்துஷு ஏகஸ்ய, எல்லா ஜந்துக்கள்லையும் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் ஒண்ணுதான். அதனால அது ஏகஸ்ய, எல்லா ஜந்துக்களிடத்திலேயும் ஒன்றாகவே வித்தியாசம் ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடியதானது ஆத்மா. ஆத்மா சுத்தமானது, அக்ஷரமானது, சாந்தமானது, நிர்குணமானது, பிரகிருதிக்கு பரமா இருக்கக்கூடியது, பிரவருத்தியபச்சயங்கள் இல்லாதது, ஒன்றாக இருக்கக்கூடியது, எல்லா வஸ்துக்கள்லேயும் இருப்பது. பிரவருத்தியபச்சயோனாஸ்ய சைகஸ்யாகில ஜந்துஷு யதா நோபச்சயஸ்தஸ்ய நைவாஸ்யபச்சயஸ்ததா ததா பீவானசீதீர்த்தம் கயா யுக்த்யா த்வயேஹிதம். அப்பா அது எப்படி வளராதோ, உபச்சயம் இல்லையோ, வளர்ச்சி இல்லையோ, அந்த மாதிரி அதுக்கு வளர்ச்சிக்கு எதிர்த்தட்டுல இருக்கக்கூடியதான இழைத்து போகும் தன்மைங்கிறதும் கிடையாது. ஆத்மா எப்பொழுதும் ஒன்றுதானே. எது இழைச்சு போச்சு, எது வளர்ந்து போச்சுன்னா உடம்பு பெருத்து போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பீவாவா இருக்காய், குண்டா இருக்காய் அப்படின்னா இருக்காய்ன்னு சொல்லனாலே குறிக்கப்பட வேண்டியது ஆத்மா. ஆத்மாவுக்கு பீவாத்துவம் கிருஷத்துவம்ங்கிறதெல்லாம் கிடையாதேடாப்பா அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு வளர்ச்சியும் கிடையாது, அபச்சயமும் கிடையாதுன்னு சொன்னா வளர்ச்சி அபச்சயங்களை வைத்துக் கொண்டே மாத்திரம் ஒரு குணமாக இருக்கக்கூடியதான இந்த பீவாத்துவம் கிருஷத்துவம் முதலியவைகள் எல்லாம் எப்படி பொருந்தும்? அதனால ததா பீவானசீதீட்சம் கயா யுக்தியா த்வயேரிதம், நீ குண்டா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த யுக்தியினாலேடாப்பா? அது மாத்திரம் இல்ல, அடுத்தது சொல்றார். பூபாத ஜங்கா கட்யூரு ஜடராதிஷு சம்ஸ்திதே சிபிகேயம் யதா ஸ்கந்தே ததா பார சமஸ்வயா. அப்பா நாங்க ஏழை பண்றோம், உன்னை தூக்குறோம், அதனால உன்னுடைய பாரம் எங்களுக்கு வருது அப்படின்றதுனால நீ பாரஹீனன், பாரம் இல்லாதவன் அப்படின்னு நினைச்சுன்றாத. அவர் சொல்றார், இப்போ இந்த தோல்ல பல்லக்கு இருக்கு, இந்த தோலை அள்ளி இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்களான்னா பூ பாத ஜங்கா கட்டி ஊரு ஜடரம், நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். இவைகள் தான் இந்த பூமியில கால் இருக்கு, கால் கணுக்கால்ல இருக்கு, கணுக்கால் தொடையில இருக்கு, தொடை வயிற்றுல இருக்கு, அந்த வயறுங்கிறது கொண்டு இருக்கக்கூடியதுக்கு மேல இருக்கக்கூடிய தோல்ல இந்த பல்லக்கு இருக்கு. இப்போ அவைகளிலே எல்லாம் இல்லாமல் போய்விடுமா? அவைகள்டையும் தானே நிச்சயமா இருக்கு. பூபாத ஜங்கா கட்யூரு ஜடராதிஷு சம்ஸ்திதே சிபிகேயம் யதா ஸ்கந்தே ததா பார சமஸ்வயா. அப்படி இந்த தோல்ல இருக்கக்கூடியதா இருந்தாலும் அதுக்கு கீழே இவைகளுக்கு ஆதாரபூதமா இருக்கிறதுலேயும் அது இருக்கு.
அப்படின்னு சொல்றோம். அந்த பல்லக்காகிறதான வஸ்து தோல்ல இருந்தாலும் அந்த தோல் அண்டி இருக்கக்கூடியதான வயிறு அண்டி இருக்கக்கூடியதான தொடை அண்டி இருக்கக்கூடியதான முட்டி அண்டி இருக்கக்கூடியதான கணுக்கால் அண்டி இருக்கக்கூடியதான பாதத்துல போயிருக்கு. வெறும் பாதம் மாத்திரம் இல்ல, வெறும் வயிறு மாத்திரம் இல்ல. இப்படி யதா பூ பாத ஜங்கா கட்டியூரு பூமி பாதம் ஜங்கா கணுக்கால் கட்டி இடுப்பு ஊரு தொடை ஜட்டரா திஷு வயிறு முதலியவற்றிலே சம்ஸ்தித இவைகளிலெல்லாம் இருக்கக்கூடிய சிபிகேயம் இவைகளிலே எல்லாம் இருக்கக்கூடியதான இந்த படகு இந்த பல்லாக்கு யதா ஸ்கந்தே ததா பார சமஸ்வயா. ஆனா நாம சொல்லும் போது தோல்ல இருக்குன்னு சொல்றோம். அப்போ அது எல்லாத்துக்கும் சமமா அந்த பாரம் இருக்கா போல என்ன பார்த்து பாரமா இருக்கான்னு கேக்குறையே. இப்போ நானும் ஆத்மா கை காலுங்கிற மாதிரியானதாக இருக்கக்கூடியது கடைசியில அதுக்கு தோல்ல தான் இருக்குன்னு நாம விவகாரத்துக்காக சொல்றோம். அந்த மாதிரி இந்த கை காலு முதலியவைகளை எல்லாம் கொண்டு இருக்கக்கூடியதான ராஜாவாகிறதான உனக்கும் இருக்கக்கூடிய ஆத்மா எனக்கும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணு. அப்ப ஆத்மால ஒரு தன்மையானது நான் தூக்கறேங்கிறதான தன்மை, எனக்கு பாரமா இருக்கு அப்படிங்கிறதான தன்மை அவசியமா ஒன்னாலையும் தானே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பூபாத ஜங்கா கட்யூரு ஜடராதிஷு ஜடராதிஷு பூபாத ஜங்கா கட்யூரு ஜடராதிஷு சம்ஸ்திதே சிபிகேயம் யதா ஸ்கந்தே. ஆனா நாம சிபிகா பல்லக்கு எங்க இருக்குன்னு சொல்றோம், பல்லக்கு ஸ்கந்தத்துல இருக்குன்னு சொல்றோம். இத்தனையும் கீழே இருக்கிறத விட்டுட்டு அதை எதை பாக்குறோமோ அதை சொல்றோம். அப்போ சிபிகேயம் யதா ஸ்கந்தே ததா பார சமஸ்வயா. அந்த மாதிரி ஒன்னாலே பாரமானது தாங்கப்பட வேண்டியது. அப்போ நான் தாங்கினேன்னா என்ன இருந்து வித்தியாசமா இல்லாததான நீ தாங்குகிறாய் அப்படின்னு ஆகும். பார சமஸ்வயா ததான்யைர் ஜந்துபிர் பூப சிபிகோடா ந கேவலம். இப்படி நான் வேற ஆத்மா ஒன்றை இருக்கக்கூடிய ஆத்மா வேற இல்ல, இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான அந்த யுத்தரங்கத்துக்கு வந்து இருக்கக்கூடியதான இவெல்லாம் அதாவது அந்த ஏதோ அங்க வந்திருக்கக்கூடியதான மற்றவர்கள் அதாவது அவனை தூக்கறதுக்கு வந்திருக்கா, ஒரு யுத்தமா இருந்தா யுத்தரங்கத்துக்கு வந்திருக்கா, எதுவா இருந்தாலும் பெருமாள் தேவிக்கு வந்திருக்கா, இதெல்லாம் தனித்தனியா அப்படின்னா இது எல்லாமே அந்த பாரத்தை சுமக்கிறவர்கள் தான் அப்படின்னு ஆகும். எப்படி பூபாதம் முதலியவற்றில இருக்கக்கூடியதான ஸ்கந்தத்துல இருக்கக்கூடியதாக நாம சொல்றோமோ அந்த மாதிரி, ஏன்னா ஆத்ம வஸ்து தான் இருக்கு, அந்த ஆத்மாவானது இந்த சரீர பின்னமானதுங்கிற காரணத்தினால சொல்லுவோமானால் இந்த பாரத்தை நாம தூக்கின்னு இருக்கோமே, அந்த அந்த பாரத்தை தூக்கக்கூடிய நானும் தூக்கப்படுபவனான நீனும் ஒரே ஆத்மாவை பகிர்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால நிச்சயமாய் சிபிகேயம் யதா ஸ்கந்தே ததா பார சமஸ்வயா. அந்த மாதிரி உன்னாலே பாரமானது சுமக்கத்தக்க வேண்டியது, நீயும் அந்த சமமான பாரத்தை கொண்டவனாய் இருக்கிறாய். ததான்யைர் ஜந்துபிர்பூப சிபிகோடா ந கேவலம். வேற ஒருத்தனால இந்த சிபிகா தூக்கப்பட்டிருக்கவில்லை அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எந்த ஆத்மா எனக்குள்ள இருக்கோ அந்த ஆத்மா தான் அரசே உனக்குள்ளேயும் இருக்கு. அதனால நான் தூக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆத்மாதான் தூக்கிறதுன்னு சொல்லுவோமானால் அந்த ஆத்மா உன்கிட்டையும் இருக்கிறதுனால இந்த சிபிகா அத்தனை பூதங்களாலேயும் தூக்கப்பட்டிருக்கே தவிர சைல துரும கிருஹோத்சோபி பிருத்திவி சம்பவந்தி வா. சைல துரும கிருஹோத்சோபி வீடு மரம் செடி கொடிகள் இவைகளிலிருந்து எழுந்தாலும் பிருத்திவி சம்பவோபி வா பூமியினுடையதான சம்பவமாய் பூமியினுடைய இது தோற்றமாய் இருக்கக்கூடியது இது எல்லாமே சைல துரும கிருஹோத்சோபி பிருத்திவி சம்பவோபி வா. இது எல்லாமே ஒருத்தர் தூக்கினாலானால் இன்னொருத்தரும் தூக்குறார் அப்படிங்கிறதாக. ஏன்னா ஆத்மவஸ்து சாமியாத் அப்படின்னார்.
யதா பும்சः ப்ருதக்பாவः பிராகிருதைः காரணைர்நிருப யதா பும்சः ப்ருதக்பாவः பிராகிருதைः காரணைர்நிருப சோடவ்யஸ்து ததா ததா யாசः கதம் வா நிருபதே மயா. இப்ப பிராகிருத்தங்கள்ல பிருதக்பாவ பிராகிருத்தே காரணைஹி பிரகிருதிகதமானதான காரணங்களால இந்த இந்த புமானுக்கு நாம பிருதக்பாவம் புருஷன்கிறவன் தனியானவன் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி சோடவ்யஸ்து ததா யாசாக ஆயாசாக அந்த மாதிரி நாம விவகாரத்துல நாம சொல்றோமே தவிர வாஸ்தவத்துல அதுக்கு ஆத்மாவுக்கு ஆயாசாதிகள் எல்லாம் கிடையாது. சோடவ்யஸ்து ததா யாசஹ கதம் வா நிருபதே மயா. அதனால ராஜாவே அந்த மாதிரியானதான விஷயங்களிலே எல்லாம் உன்னுடைய பாரத்தை நீயும் சுமக்கிறவனாக ஆகணும். இந்த காரணத்தினால் எங்களுக்கு தெரியுது பிராரப்தம் உபபுஜ்யதாம்ங்கிறதான வார்த்தைகளை கேட்டு எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு நாம இருக்கோம் பாருங்க. அதனால நாம எல்லாத்தையும் சோடவியம் அதாவது தாங்கக்கூடியதா இருக்கு பாருங்க. அது இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சாரீரகமானதான பாரம். அத நீ தரிக்கிறேன்னா நானும் தரிக்கிறேன்னு அர்த்தமாயிடுமேடா அப்படிங்கிற. ததா யாசா கதம் வா நிருபதே மயா, அந்த பாரத்தை நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒண்ணு பண்ணா அந்த ஆத்மா சர்வவியாபியா இருக்கிறதுனால அது இன்னொன்னு சேரும் அப்படின்னா ஒரு லோக வியவஸ்தையே அற்று போயிடுமே அப்படிங்கிற காரணத்தினால அவர் காண்பிக்கிறார். யத்ரவ்யாசிபிகா சேயம் தத்ரவ்யோ பூத சங்கிராஹ பவதோ மே கிலேஷஸ்ய மமத்வேனோபபிரும்ஹிதாஹ. யத்ரவ்யாசிபிகாச்சேயம், அப்ப நான் தூக்கிறதுனால ஆத்மா, நீ தூக்கப்படுவதனால தூக்கப்படுபவன் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு விதமான பெரிய வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொன்னார். தூக்குவது தூக்கப்படுவதுங்கிறதெல்லாம் அஜ்ஞான விஷயங்கள் தான் இப்படி ஏற்படுத்துகின்றது அப்படின்னார். யத்ரவ்யாசிபிகாச்சேயம் தத்ரவ்யோ பூத சங்கிரஹ. அப்போ பல்லக்கு என்ன வஸ்துவினால ஆக்கப்பட்டதோ அதே வஸ்துவினாலதான் இந்த ஆத்மாவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆத்மாவை ஆக்கினதும் அதுவும் ஒன்னார். ஆத்மா நித்தியமானது, ஆனா பல்லக்கு நித்தியமானது இல்லையேன்னார். அதுல இருக்கக்கூடிய வஸ்துவும் நித்தியமானது இல்லையே அப்படின்னார். ஆனா வாக்கியவாக பேதம் இல்லை, தூக்குபவன் தூக்கப்படுவதுங்கிறதான வித்தியாசம் இல்ல. பூத சங்கிரஹ பவதோ மே கிலஸ்யாஸ்ய மமத்வேனோபபிரும்ஹிதா. இதுல எல்லாருக்கும் ஒரு மமதா புத்தி வருது. நான் பைசா கொடுத்துன்னு வந்தா எனக்கு இல்லையா அப்படிங்கிறது. இப்படி மமத்துவம் வருவதற்கு காரணம் எத்ரவ்யா சிவிகாச்சேயம் தத்ரவ்யோ பூத சங்கிரஹா. வாஸ்தவத்துல சிவிகா எப்படி இருக்கோ அது மாதிரியானதான பூதங்களினுடைய சேர்க்கை இருக்கு. அந்த பூதங்களினுடையதான சேர்க்கையினால மமத்வேன உபபிரும்ஹிதாக, மமத்துவம் அகங்காரம் மமக்காரம் முதலியவற்றினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த வித்தியாசங்கள் எல்லாம் கேவலம் சரீர தர்மங்களே ஒழிய அவைகளெல்லாம் ஆத்ம குணங்களாக கொள்ள மாட்டாது. பரோபகாரம் பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாரையும் தண்டிக்க முடியாது அப்படின்னு. அப்போ நீ பீவாவா இருக்கியே, நல்லா பாக்கிறதுக்கு மதன்னு வளர்ந்துருக்கையே, இன்னும் கொஞ்சம் தூரம் போ அப்படின்னார். அப்போ அந்த பீவாவா இருக்கிறது நான் நீ அப்படிங்கிறது எல்லாமே கூட வாக்விஜிடும்பித்தம் தானே தவிர அதற்கு மேல சிந்திக்கிறதுங்கிறதான தன்மை இல்லை அப்படிங்கிறது. அந்த விஷயத்துல எனக்குள்ள இருக்கிறது தான் உனக்குள்ளேயும் இருக்கு. பவதோமே கிலஸ்யாஸ்ய, ஆனா அது எல்லாமே உனக்கும் அதுல எந்த தொடர்பு இருக்கோ அந்த தொடர்பு அடியனுக்கும் இருக்கு, அதாவது எனக்கும் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னார், வேதாந்தத்தை எடுத்துட்டு வரார். நீ வேற அண்ணு, நான் வேற அண்ணு. என்ன, நீ ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த கர்மம், அதுல செய்யப்படக்கூடிய கர்மங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அந்த கர்மத்தை அதாவது கர்மங்கிறான் அந்த செயல்பாடுகள், தூக்கிறது அப்படிங்கிறது அல்லது வஸ்துக்கள், இது எல்லாவற்றிலேயும்
ஒரு விதமான தொடர்பு இருக்கிற காரணத்தினால் நான் தூக்குபவன், நீ தூக்கப்படுபவன், நான் சுமந்துண்டு போறவன், நீ உட்கார்ந்துண்டு வரவன் அப்படிங்கறதெல்லாம் புத்தி கிருத்தமான பேதங்கள், நம்மளுடையதான அஜ்ஞான கிருத்தமான பேதங்களே ஒழிய வாஸ்தவத்துல அவைகள் எல்லாம் பேதமே இல்லை. ஏன்னா ஆத்மாங்கிறது சுத்தமானது, நித்தியமானது, அக்ஷரமானது, சாந்தமானது, பிரகிருதிக்கு பரமானது அப்படிங்கிற காரணத்தினாலே இன்னும் என்னென்ன குணங்கள் சொன்னாலோ அந்த தன்மைகளாலேயும் ஆத்மாவானதுல பேதம் ஏற்படுத்த முடியாது, அதுல குணங்களை ஏற்படுத்த முடியாது, நீ நான்கிறதான விவகாரங்கள் எல்லாம் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொன்னார். இப்ப இந்த 5-6 ஸ்லோகங்களும் இன்னைக்கு இப்ப நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த 5-6 ஸ்லோகங்களுமே ஒரு கனமான வேதாந்த விஷயமா இருக்கும். அப்ப பராசரர் சொல்றார், ஏவம் உக்த்வா பவன் மௌனீச பகன் சிபிகாம் த்விஜ. அவன் இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஏவம் உக்த்வா அபவத் மௌனி, திடீர்னு அவர் மௌனத்துக்கு போயிடுவார். மௌனி சபகன் சிபிகாம் த்விஜ, தன்னுடையதான சிவிக்கையை தொடர்ந்துட்டு கொண்டு வரக்கூடியவனாய் ஏவ முக்தா அந்த அந்த ஜடபரதன் அவர் மௌனமாக சொல்லி ராஜாவினுடைய செயலை வஸ்திரத்தை தாங்கி கொண்டு வருபவனாய் சோபி ராஜாவதீர்ணோர்வியாம், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ராஜாவா அடுத்த ஜென்மால பிறந்தான். ராஜாவதீர்ணோர்வியாம் தத்தாதௌ ஜக்ருஹே த்வரன், இப்படி இந்த வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் அவர் பேசினார். அப்படி பேசின உடனே நேர ராஜா தன்னுடைய கர்வம் அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுறான், நேர அவர் காலில் போய் விழுந்தான், அந்த ஜடபரதர் கால்ல. சோபி ராஜாவதீர்ணோர்வியாம் பிரபதௌஹு ஜக்ருஹே த்வராத் த்வரன், அப்படி அவன் கையை பிடித்துக் கொண்டான். அப்போ ராஜா சொல்றார், இவனை பார்த்து, இந்த ஜடபரதனை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ராஜா போ போ விசுருஜ்ய சிபிகாம் பிரசாதம் குருமே த்விஜா, இந்த பாதுகையை இத பல்லக்க தூக்கறத விட்டுட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுடா, பண்ணுங்கோ சுவாமி. கச்சதாம் கோ பவான் அத்த ஜால்மரூபதரஸ்திதாக, இங்க கால் மேல காலை போட்டுண்டு உன்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கையே, அதுதான் நாம எந்த விதமான குணங்களும் மற்றது அப்படிங்கிறது. இப்ப அவர் சொல்றார், கோ பவானத்ர ஆத்மஸ்வரூபதரஸ்திதாக, நீ யாரு, ஆத்மாவுங்கிறத தாண்டி கொண்டு பேசுறையே, நீ யாரு அப்படின்னு கேட்டான் ரகுகணன். யோ பவான் என்னன் யோ பவான் என் நிமித்தம் வா யதாகமன காரணம், நீ யாரு, எதற்காக இங்கே வந்திருக்கிறாய், எல்லா விதமானதான சமஸ்யைகளுக்கும் கேள்விகளுக்கும் நீர் பதில் சொல்லணும், எனக்கு வேண்டியதான பெரிய உபதேசங்களை எல்லாம் கொடுக்கிறீரே, நீர் யார். யோ பவான் நிமித்தம் வா யதாகமன காரணம் தத்சர்வம் கச்சதாம் மான்யன்னே தத்சர்வம் கச்சதாம் பிரம்மன்னே மஹ்யம் சுஷ்ரூஷவே த்வயா, அது எல்லாவற்றையும் உனக்கு சுஷ்ரூஷை பண்ணணும்னு இருக்கக்கூடிய என்னிடத்துல சொல்லணும் அப்படின்னார். அப்போ இந்த விஷயங்களையே ஒரு வாட்டி எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றார். பிராமணன் பண்றான், அதாவது அந்த அந்த இதுவா பிறந்திருக்கக்கூடியதான இந்த கடைசி ஜன்மால இருக்கக்கூடியதான ஜடபரதர் ஆகிற பிராமணன் அவர்கிட்ட பேசலாம். அவர் பேசின பிறகு இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களை சொன்னார். இப்ப அவன் பிராமணன் பேசுறான். அவரை பிராமணன்கிறதான பெயர்ல சொல்லறதுக்கான காரணம், அவருக்கு பெயர் சொல்லல, 2வது அந்த நாள்லதான் அவர் பரதர்ங்கிற பெயர்ல இருந்தார், அதனால பிராமண உவாச்சான்னே இருக்கு. அப்போ இந்த சிபிகாவை நான் தூக்கிறதோ அல்லது அதற்குள்ள நீ இருக்கிறதோ வாக்கியவாக பாவமோ சரியில்லை அப்படிங்கிறத சொல்லி பராசர மகர்ஷி இப்படி சொன்ன உடனே அந்த ராஜா சிவிகாத்துல இருந்து இறங்கி அவன் பாட்டுல தூக்க ஆரம்பித்தார் அந்த பிராமணன். உடனே ராஜா அவதீர்யாம் தத்பாதௌ ஜக்ருஹே த்வரன், அந்த இதுல இருந்து இப்படி ஒருத்தர் பேசுறார், வேதாந்த வாக்கியங்களை பேசிட்டு இருக்காருன்னா துறையோட கீழே இறங்கி சொல்றார், ராஜா போபோ விசுருஜ்ய சிபிகாம் பிரசாதம் குருமே த்விஜா, முதல்ல பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன், ஒரு பெரிய பிராமணோத்தமர்னா கர்மாக்களால பிராமணோத்தமன் இல்ல, அவன் வாசவத்துல பிரம்ம ஜானம் வந்திருக்கிறதுனால பிராமணன். அதனால
நீர் பிராமணோத்தமரா இருந்துண்டு நாம என்னமோ தூக்குங்கோன்னு சொன்னா தூக்கிண்டு நம்மள தூக்கிறது, அதாவது உத்தரணம் பண்ணறதுக்குன்னே வந்திருக்கிறீரேன்னு. என்ன சிபிகாவை மாத்திரம் தூக்கல, என்னையும் கைப்பிடிச்சு தூக்குறீங்க. சங்கரர் காமிக்கிறார் பாருங்க, நிருசிம்ம நிருசிம்ம தேஹி கராவலம்பம், லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அவலம்பம் பற்று போது, பற்றையை பிடிச்சிருந்தா என்ன பண்ண தூக்குறான். அப்போ அவர் ராஜா இறங்குறார். இவ்வளவு நேரம் ராஜா மேல உட்கார்ந்து இருந்தா இப்ப இவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் யார் யார தூக்குறா, எப்படி அதுல வித்தியாசம் இருக்க முடியுங்கிறதையெல்லாம் அவர் கேட்ட உடனே அவன் கீழே இறங்கினா, நீ முதல்ல விசுருஜ்ய சிபிகாம், கொஞ்ச நேரம் முன்னாடி மிரட்டினார், இப்ப விசுருஜ்ய சிபிகாம் பிரசாதம் குருமே திரிஜா. இப்போ இந்த சிவிகாவை தூக்கறத விடுறதுனாலேயே எனக்கு நீர் பெரிய அனுகிரகம் பண்ணலாம், பெரிய அபச்சாரம் பண்ணி விட்டேன். கச்சதாம் கோ பவானத்ர ஜால்ம ரூபதரஸ்சிதா. நீங்க யாரு? ஒரு ஜட ரூபத்துல இருக்கீங்களே, நீங்க யாரு? ஜால்ம ரூபதரஸ்சிதா, ஒரு ஜடனினுடையதான தன்மையை ஏற்றுண்டு இங்க வந்திருக்கிறீரே. யோபவான், யார் நீங்க? யோபவான்கிறதுக்கு இந்த இடத்துல கோபவான்கிறதான அர்த்தம். யார் நீங்கோ? என் நிமித்தம் வா, என்ன காரணத்தினாலே இப்படி இருக்கீங்கோ? எதாகமன காரணம், எந்த காரணத்தினால இந்த பூமிக்கு வந்திருக்கீங்கோ? என்னையும் பார்க்கறதுக்கு இந்த இடத்துல சுத்திண்டு எதுக்காக என்ன தூக்கறதுக்கும் இதெல்லாம் என்ன காரணம்? தத் சர்வம் கச்சதாம் பிரம்மன் மஹ்யம் சுஷ்ரூஷவே த்வயா. நீங்க இது எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கோ, சொல்றத கேட்கறதுல ஆசை கொண்ட எனக்கு இதெல்லாம் உங்களாலே சொல்லப்படட்டும். யாரு நீர், என்ன ஏதுன்னு சொல்லணும் அப்படின்னு. இப்போ உடனே அவர் என்ன சொல்றோம், நான் தான் எனக்கு இந்த பெயரு இந்த கோத்திரத்தை சார்ந்தவன்னு சொல்லணுமா? ஆனா அதெல்லாம் எது? அந்த சரீரத்துக்கு தானே இருக்கு. அதனால அவர் மறுபடியும் சொல்றார், பிராமணா ஸ்ரூயதாம் சோகமித்யேதத் வக்தும் பூப ந சக்யதே. ஹே ராஜா, நான் தான் நான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த நான்கிறது இத காண்பிக்கிறது, ஆத்மாவை காண்பிக்கிறது. சாகாங்கிறது ஒரு ஆத்மாவை காண்பிக்கிறது. ஆனா அதோட சரீரத்தோட கூட கட்டித்தமா இருக்கிற வேளையில தானே அது ஆகும். வாஸ்தவத்துல சரீர பின்னமாக பேசக்கூடியதான ஆத்மாவுக்கு அது கிடையாது. ஸ்ரூயதாம் சோகமித்யேதத், கேளுங்க ராஜா, ஸ்ரூயதாம் கேட்கப்படட்டும், சோகமித்யேதத் வக்தும் பூப ந சக்யதே, நான் அவன் அப்படின்னு நம்மளால லோகத்துல சொல்லவே முடியாது. உபபோக நிமித்தம் ச சர்வத்ராகமன கிரியா. என்ன பிரயோஜனத்துக்காக நீங்க வந்தீங்கன்னு கேட்கிறீங்க? எல்லாத்தையும் இருக்கிறத அனுபவிச்சாகணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னமோ இந்த ஜென்மாவை எதுக்கு எடுத்துட்டு இருக்கோம்? நாங்க எதுக்கு எடுத்துட்டோம்? வேற என்ன? என்னமோ பாப்பம் பண்ணிருக்கோம், என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் புண்ணிய பாப்பாதிகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். சின்ன ஒருத்தருக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவாள்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் சின்ன குழந்தை ஒண்ணு போயிடுது அப்படின்னா, அது என்னமோ அது கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்துட்டு போச்சு அப்படின்றா. சின்னதா கொஞ்ச நாள் தான் இருந்தது, அது என்னன்னா அது ஒரு ஜென்மா இருந்தது, அந்த ஜென்மத்தை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகன்றா. அப்போ உபபோக நிமித்தம் ச, இருக்கிறதையெல்லாம் அனுபவிச்சாகணும், புண்ணிய பாப்பாதிகளை எல்லாம் என்பதற்காக சர்வத்திர ஆகம கிரியா எல்லாராலையும் வந்து செல்லப்படுகின்றது. சுகதுக்கோபோகௌ யௌ தௌ தேகாத்யுபபாதகௌ, சுகம் துக்கம் முதலியதெல்லாம் தேகத்தினாலே ஏற்படுத்தப்படுகின்றன. தர்மா தர்மோத்பவௌ போக்தும் ஜந்துர் தேகாதி மிருச்சதி, தர்மா தர்மங்கள் முதலியவற்றை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜந்துவானது சரீரத்தை எதிர்பார்க்கின்றது. தஸ்மாத் தௌ போக்தும் ஜீவஹா தேக தேசாந்தராணி யாதி. ஒரு ஜீவாத்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா என்னத்துக்காக போகிறது அப்படின்னா, புண்ணிய பாப்பங்களை அனுபவிச்சாகணுங்கிறதுக்காக. எப்படின்னாரு, ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறது. நாம சட்டையை கயட்டி போடுற மாதிரின்றாரோ இல்லையோ, ஜீர்ணானி வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நவானி தேஹின்றாரோ இல்லையோ கீதையில, அந்த மாதிரி. அப்போ
सुखदुःखोपभोगौ यौ तौ देहाद्युपपादकौ धर्माधर्मोद्भवौ धर्माधर्मोद्भवம் தர்ம அதர்மங்களாலே எழக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த தேகத்தை எதிர்பார்க்கிறது ஆத்மா. போக்தும் ஜந்துர் தேகாதிம் ரிச்சதி. தேகம் முதலியவ அந்த தேகம் என்னவா இருக்கலாம்? பசு பக்ஷி மனுஷன் தேவாதிகளா இருக்கலாம். சர்வஸ்யைவ ஹி பூபால ஜந்தோ சர்வத்ர காரணம் தர்மா தர்மௌ யதாஹ தஸ்மாத் காரணம் ப்ருச்யதே த்வயா. என்னமோ காரணம், என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறா, இங்க வந்தது என்ன காரணத்தினாலன்னு கேட்கிறீங்களே. எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் தர்மா தர்மங்கள் தான். நிறைய தர்மம் பண்ணவாளா இருந்தா ஏதோ பழைய ஜென்மாக்கள்ல, அப்ப அவளை பார்த்தாலே தெரியுது பிரகாசமா இருக்கா, நல்லா பேசுறா, நல்ல குணவானா இருக்கா, நல்ல பண்பட்டவனா இருக்கா. இன்னொருத்தன் பார்த்தா அவன் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுறான், எப்ப பார்த்தாலும் அடிக்கிறான், எப்ப பார்த்தாலும் துஷ்டத்தனமாகவே நடந்துட்டு இருக்கான். அப்படிங்கிற காரணத்தினால தர்மா தர்மவுதான் சர்வஸ்யைவ ஜந்தோஹோ காரணம். சர்வ காரணமா இருக்கக்கூடியது தர்மா தர்மங்களான காரணத்தினால் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். தனியா என்னத்துக்கு? கஸ்மாத் காரணம் ப்ருச்யதே த்வயா. தனியா என்னத்துக்கு ஒரு காரணம் வந்திருக்கிறதுக்குன்னு கேட்கப்படணும்னார். உடனே ராஜா சர்வசைவ ஹி பூபால ஜந்தோ சர்வத்திர காரணம் தர்மா தர்மௌ யதாஹ கஸ்மாத் காரணம் ப்ருச்யதே த்வயா. எங்க போன, என்ன காரணத்திற்காக இங்க வந்திருக்காங்கிறதெல்லாம் கேட்பானே. எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்கும் தர்மா தர்மங்கள் தானே காரணம் நான். உடனே ராஜா தர்மா தர்மௌன சந்தேக சர்வ காரியேஷு காரணம். சந்தேகமே இல்ல, தர்மா தர்மங்கள் தான் எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கு. உபபோக நிமித்தம் ச தேகா தேகாந்தராகமாக இருக்கக்கூடியது அவற்றெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்துக்கு இந்த ஆத்மா போய் சேர்றதுங்கிறதும் தெரியறது. யத்வேதத் பவதா புரோக்தம் சோகமித்யேதத் ஆத்மனஹ வக்தும் ந சக்யதே. இந்த ஆத்மாவுக்கு அவன்தான் நான் சொல்ல முடியாதுங்கிறதாக பிரத்யபிஜை வராதுன்னு சொன்னியே. ஸ்ரோத்தும் தன் மமேச்சா பிரவர்த்ததே. அதை பற்றி கேட்டிருக்கணும்னு எனக்கு தெரியாது. தர்மா தர்மங்கள் தான் காரணம். அதுக்காகத்தான் நாம உபபோகத்துக்காகத்தான் ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போறோம், தேசத்துல இருந்து தேசத்துக்கு போறோம். அது புரியுது. தர்மா தர்மங்களாலதான் ஒரு தர்மத்தை வேண்டி நாம கோவிலுக்கு போறோம், இல்லையானா ஒரு தர்மத்தை வேண்டி ஏதோ காரியாலயத்துக்கு போறோம். அங்க போய் அவாவா பண்ண வேண்டியதான தர்மம், ஒரு ராஜானா ராஜாவுக்கு இருக்கக்கூடியதான தர்மம் அது பண்ணலன்னா அதற்குரியதான அதர்ம பிரவருத்தி அதர்ம உத்பூதி வருதுங்கிறதெல்லாம் தெரியறது. ஆனா என்னமோ இந்த ஆத்மாவுக்கு அவன்தான் நான் சோகமிதி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னியே 80வது ஸ்லோகத்துல. அதை பத்தி எனக்கு சொல்லு. ஏன்னார் வக்தும் ந சக்யதே ஸ்ரோத்தும் தன்மமேச்சா பிரவர்த்ததே. அதை பற்றி கேட்டிருக்கணுங்கிறதுல எனக்கு ஆஸ்தையானது ஏற்பட்டிருக்கிறது. யோஸ்தி சோகம் இதி பிரம்மன் கதம் வக்தும் ந சக்யதே. ஏன் பிரம்மன், இப்ப பாருங்க, பிரம்மன்ங்கிறான். பிரம்ம ஞானம் கை வந்தவரே யாராக இருக்கேனோ அவன்தான் நான், நீயே சொல்ல முடியாது. அதுக்கு பேர் பிரத்யபிஜான் பெயர். அப்போ யோஸ்தி சோகம் இதி பிரம்மன் கதம் வக்தும் ந சக்யதே. ஆத்மன்யேஷ ந தோஷாய சப்தோகமிதியோ த்விஜ. இந்த ஆத்மால அகங்கிறதான சப்தம் எப்படி கூடாது? எந்த நானோ அந்த நான் அப்படின்னு எப்படி நம்மளால அந்த பிரத்யபிஜான்னு சொல்லப்படக்கூடியத சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கிறான். நீர் சொன்னது தர்மா தர்மங்கள் தான் காரணம், அதனாலதான் நான் உபபோகத்துக்காகத்தான் எல்லா இடங்களுக்கும் வரோம், தனியா ஒரு காரணம் வேண்டியது இல்லை. சரி, ஆனா சோகம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றீரே, அதற்கு காரணம் என்னன்னார். உடனே பிராமணர் சொல்றார், சப்தோகமிதி தோஷாய நாத்மன்யேஷ ததைவ தத் அநாத்மன்யாத்ம விஜானம் சப்தோ வா பிராந்தி லக்ஷணா. என்ன சொல்றார்? ஏஷா அகம் அப்படிங்கிறதான சப்தம் நாத்மனி தோஷாய இதி யதுக்தம். ஆத்மால அது அவன்தான் நான் சொல்றது தப்பு இல்லைன்னு நீர் சொன்னீரே அரசே, அது ஒரு பக்கம் வாஸ்தவம் தான். ஆனா என்னன்னா பிரத்யக்த்வேன அவபாசமானஹ ஏவ ஆத்மா ந தேகாதி.
அவன்தான் நான் அப்படின்னு பேசறதுக்கு சொல்லறதுக்கு ஒரு வாய் வேணுமே, அதுதான் நான் காண்பிக்கிறதுக்கு ஒரு கை ஹிருதயம் இதெல்லாம் வேணுமே. அப்ப தேக சம்பந்தம் இருக்கச்சேதானே அதை சொல்ல முடியும். தேக சம்பந்தம் இல்லாததான ஆத்மாவுக்கு சோகம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதுதான் அவர் அர்த்தம். தேன பிரத்யத்வேன அவபாசமான ஏவ ஆத்மா ந தேகாதிகி. சோகம்னு சொல்லணுமானால் அகம் சப்த வாச்சியமா இருக்கக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மாவைதான் நாம சொல்லணுமே தவிர தேகத்தோடு கட்டித்தமா இருக்கிற வேளையில சொல்லக்கூடாது அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். சப்தோகம் இதி தோஷாயன ஆத்மன்யேஷ ததைவ தத். ஆத்மால சோகம்ங்கிறதானது சொல்லக்கூடாதது அப்படின்னு நீர் சொன்னீரே, அப்படி இல்ல போல இருக்கேன்னு ராஜாவாகிற நீர் கேட்டீரே, அது சரிதான். ஆனா அனாத்மன் ஆத்ம விஞ்ஞானம், ஆத்மாவாகிறதான தேகத்துல இந்த தேகம்ங்கிறதான ஞானம் வந்ததுன்னா அது பிராந்தி லட்சணாக. அதுதான் பிராந்தி அஜ்ஞானத்திற்கானதான காரணம். அதனால அத்தஹ அயமகம் இதி வக்தும் சக்யோபி சோகம் இதி வக்தும் யோ பவான் இதி பிரஷ்டும் ச ந சக்கியதே. அதாவது இது கொஞ்சம் தீர்க்கமானதான வேதாந்த அர்த்தத்தை காண்பிக்கிறார். அயமகம் அப்படிங்கிறதாக நாமும் இந்த ஆத்மா தனியா இருக்கக்கூடியதான விஷயத்துல சொல்றதா இருந்தா சொல்லலாம். தேக கட்டிதத்துவமா இருக்கிற பொழுது சோகமிதி வக்தும் அல்லது யோ பவான் அப்படின்னு சொல்லறதுக்கு முடியாது. ஏன்னா தஸ்ய சுத்தியாதி விசேஷணாந்தர சத்பாவோபி ஜாத்தியாதி தர்ம சத்பாவாதிதி ஜாத்தியாதி தர்ம அசத்பாவாதிதி. ஆத்மாவுக்கு இன்ன ஜாதி ஆண் பெண் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த கிடையாதான காரணத்தினால தனித்து இருக்கக்கூடியதான வேளையில அது அகம்ங்கிறதான சப்த வாச்சியமா இருக்கலாம். அகம் அப்படின்னா பிரம்மம். ஆனா இதுவாகிற நான், பிராமணனாகிற நான் அல்லது அன்று பார்த்த நான் அப்படிங்கறதெல்லாம் வந்ததுன்னா தேக சம்பந்தம் இல்லாம வராதான காரணத்தினால் ஆத்ம விஞ்ஞானம் அகம் புத்திஹி சப்தா அகமிதி சப்தா. அப்போ ஆத்மா தனியா இருக்கக்கூடியதான ஒரு வேளை அதுல அகம் அப்படிங்கறதானது வரலாம். அகம்ங்கிற சப்தம் ஒட்டும், அதுக்கு அகம்ங்கிற சப்தம் ஒட்டும். அது புரிஞ்சுக்க வேண்டியது. அகம்ங்கிற சப்தம் அதுக்கு ஒட்டலாம். ஆனா அதுவாகிற நான் சொல்லும் பொழுது தேக சம்பந்தம் வந்துடுற காரணத்தினால தேக வத்திரிக்தமா இருக்கக்கூடியதான தேக பின்னமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த மாதிரி சொல்லல ஆகாது. சப்தோகமிதி தோஷாயன் ஆத்மன்யேஷ ததைவ தத் அனாத்மன் ஆத்ம விஞ்ஞானம் சப்தோவா பிராந்தி லட்சணாஹ. ஜிஹ்வா பிரவீத்யஹமிதி. அகம்னு சொல்லறது ஜிஹ்வாதானே. தந்தோஷ்டௌ தாலுகே நிருப பல்லு ஓஷ்டம் இதெல்லாம் சேர்ந்துதானே அகம்ங்கிற சப்தத்தை சொல்லறது. ஏதே நாகம் யத சர்வே வாங் நிஷ்பாதன ஹேதவாஹ. இதெல்லாம் அகம் இல்லையே. ஏன்னா வாங் நிஷ்பாதன ஹேதவாஹ சொல்லு பிறக்கிறதுக்கு இதுகளெல்லாம் காரணம். ஆனா ஆத்மாங்கிறது இதெல்லாம் தேக சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுதுதான் தேக அமைப்பிலே இருக்கக்கூடிய நாக்கு பல்லு உதடு இதுகளெல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடியதானது உற்பத்தி பண்ணக்கூடியதான வாக்கு. அந்த வாக்குல அகம்ங்கிறது ஒண்ணு. ஆனால் அகம் அப்படிங்கறதானதான சப்தம் சொல்றச்சே தேகம் வேண்டியதா இருக்கு. அதனால அந்த நான் அப்படின்னு சொல்ல முடியாததா இருக்கு. வெறும் ஆத்மாவுக்கு தேக சம்பந்தம் இல்லாத ஆத்மாவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளாலே குறிப்பிடப்படும் தன்மை அப்படிங்கிறது. இப்ப ஆத்மாவை பத்தி நாம பேசிட்டு இருக்கோமே, அதுவே எதனால இந்த தேகம் இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிறதாக சொல்றார். ஏதே நாகம் இவைகளெல்லாம் இந்த தந்தம் ஓஷ்டம் ஜிஹ்வா இந்திரியங்கள் அவயவங்கள் இதெல்லாம் இது இல்ல, அகம் இல்ல, பிரம்ம இல்ல, அதாவது ஆத்மா கிடையாது.
பின்ன என்னன்னா எத சர்வே வாங் நிஷ்பாதன ஹேதவாஹா, இதெல்லாம் வார்த்தையை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கே தவிர இதுவா ஒரு நாக்கும் பல்லும் உதடுமா அகமாகும், அதுவா ஆத்மாவாகும்னு கேட்கிறார். கிம் ஹேது பிர் வதத்யேஷா வாகேவாஹமிதி ஸ்வயம் அதః பீவானசீத்யேதத் வக்துமித்தம் ந யுஜ்யதே. அதனால ஆத்மாவுக்கு வாக்கு பல்லு முதலியதெல்லாம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அகங்கிறதான சப்தம் குறிக்கப்படலாமானாலும் அதை சொல்றச்சே நாம இதால சேர்த்துதான் சொல்லணுமானதுனால அதுக்கு அதே கணக்குல ஒல்லியா இருக்கிறது குண்டா இருக்கிறதுங்கிறதான தன்மையும் தான் அதுக்கு சேராது. முழுக்க முழுக்க வேதாந்தம், அதாவது அகங்கிறதான பிரம்மத்துக்கு இந்த தன்மை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிண்ட பிருத்தக்யத பும்ச சிர பாண்யாதி லக்ஷணாஹ ததோஹமிதி குத்ரைதாம் சம்ஞாம் ராஜன் கரோம்யஹம். வெறும் பிண்டம் நானே, தலை கண்ணு காலு உடம்பு கழுத்து, இது ஒரு பிண்டம் தானே. அதுல அகம் புத்தி எங்க வரும்? அகங்கிறது வெறும் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியது. பிரத்யேகான ஆத்மா, பிரத்யேகாத்மான்னு பெயர். அந்த ஆத்மாவா இருக்கக்கூடியதானதுல அகம் அப்படிங்கிற சப்தம் அது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியது. அதனால தலை கண்ணு காது மூக்குங்கிறதெல்லாம் அகம் ஆகாது. எப்ப அகம் ஆகும்னார் அதுக்குள்ள ஆத்மா வந்து சேர்ந்தாதான் ஆகும். அப்ப நீர் என்ன பார்த்து நீர் யாருன்னு கேட்ட பொழுது அந்த அகங்கிறது தேக சம்பந்தமா இருக்கிற பொழுதுதான் என்னால பதில் சொல்ல முடியுமே தவிர வெறும் கண்ணு காதுங்கிறதெல்லாம் ஆத்மாவை ஆகாதான காரணத்தினால் இந்த சரீரமோ வெறும் பிண்டபூதம் அவயவங்களினுடையதான சங்காத்தமான காரணத்தினால் பிண்ட பிருத்தக்யத பும்சாஹ சிரப்பாண்யாதி லக்ஷணா, தல காலு முதலியதானவற்றையான அங்கங்களினுடையதான ஒரு தொகுப்பு தான் இந்த சரீரம். அது ஆத்மாலிருந்து பின்னமான காரணத்தினால ததோஹமிதி குத்ரைதாம் சம்ஞாம் ராஜன் கரோம்யஹம், அதுல போய் நான் எப்படி அகம் சப்தத்தை சொல்லுவேன்? அகம்ங்கிறது சுத்தமான ஆத்மாவுக்கு வர வேண்டியதாக இருக்க அதுல இந்த அவயவங்களுக்கு நான் எப்படி சேர்ப்பேன்? அதனால அகம்ங்கிறது ஆத்மாவுக்கு மாத்திரமே வரக்கூடியது, சரீரத்துக்கு வராதான காரணத்தினால். யத்யன்யோஸ்தி பரஹ்கோபி மத்தः பார்த்திவ சத்தமா ததேஷோஹமயம் சான்யோ வக்துமேவம் அபீஷ்யதே. என்ன காட்டிலும் வேற ஒண்ணு இருக்குமானால் அது இவன் நான் அவன் அப்படிங்கிறதான ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாம் பேசலாம். ஆத்மா ஒன்னே ஒரு தத்துவம், ஆத்ம தத்துவம் ஒண்ணு. அது போய் சேர்ந்ததான சரீரம் பின்னமா இருக்கு. அந்த சரீரம் பின்னமா இருக்கிறதுக்கான காரணம் அந்தந்த சரீரங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடியதான குணத்திரயங்களினுடைய மாறுபாடு. அது ஜன்மாந்தரங்கள்ல பண்ணப்பட்ட புண்ணிய பாபங்களினாலே ஏற்பட்டது. இப்ப ஜன்மாந்தர கிருத்தமான புண்ணிய பாபங்களினுடைய சேர்க்கையினால வந்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளானதான சரீரத்தோட கூடியதான வேளையில நாமும் அகம்னு சொல்றோம். அந்த அகம் இந்த சரீரம் அன்னு, அகம் பிரத்யேகாத்மா. அந்த பிரத்யேகாத்மா எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் எல்லா இடத்துலயும் உனக்குங்கிறது இப்ப விவகாரத்துல சொல்லாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற காரணத்தினால அகம் தத்துவம் எப்படியானா பரமாத்மாங்கிறவன் ஒண்ணும் அந்த மாதிரி ஆத்மாவும் ஒண்ணு. அது சரீரத்துக்குள்ள போய் பலது மாதிரி தெரியுது. அப்போ சரீரத்துக்குள்ள போய் பலது மாதிரி தெரியறதுன்னு சொல்லும் போதே ஒண்ணுதான் இருக்குன்னு தெரியுது. அப்போ ஆத்ம தத்துவம், அதாவது தத்துவ நிலையில ஆத்மா ஒண்ணுதான். தத்துவ நிலையில ஆத்மா ஒண்ணுதான். காத்து ஒண்ணுதான். அதுவே இதுக்குள்ள வரும் பொழுது குளிர்ச்சியான காற்றுன்றோம். அதுவே அடுப்புல இருந்து வரும் பொழுது நெருப்பானது இதுன்றோம், சூடான காற்றுங்கிறோம். காற்று ஒன்றுதான், உபாதியினால அது எதுல போய் சேர்ந்திருக்கோ அதனால. அப்ப ஆத்மா ஒண்ணுதான். அத பாக்குற பொழுது ஒரு பிராமணனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மா வேற, ஒரு க்ஷத்ரியனுடைய சரீரத்துல இருக்கிற ஆத்மா வேற, வேலைக்காரனுடைய உடம்புல இருக்கிற ஆத்மா வேற, பெண்ணினுடைய உடம்புல இருக்கிற ஆத்மா வேற மாதிரி தெரியுது. ஆத்மா ஒண்ணுதான். அது அதது பண்ணிருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களால ஏற்பட்டிருக்கக்கூடியதான போகத்தை அனுபவிப்பதற்காக அங்க போய் சேர்றப்படுகின்றது. அப்போ என்ன தவிர இன்னொன்னு ஒண்ணு இருந்ததுன்னா
இவன், நீ, நான் சொல்லலாம். அப்படி இல்லாத பொழுது யத்யன்யோஸ்தி பரஹ்கோபி மத்தஹா, என்ன காட்டிலும் வேற ஒருத்தன் இருப்பானால், இந்த இடத்துல என்னங்கிறது ஆத்மா, இந்த ஆத்ம வத்திரிகமான அந்நியமான ஒரு வஸ்து இருக்குமானால், ததேஷோகம் ததேஷா இவன் அகம் நான் அப்படிங்கிறதான பிரயோகங்கள் எல்லாம் வரும். ததேஷோகமயம் சான்யா, நான் இவன் வேற ஒருவன் அப்படிங்கிறதான வக்துமேவம் அபீஷ்யதே அப்படி எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் ஆத்ம தத்துவம் ஒண்ணுதானே இருக்கு. யதா சமஸ்த தேகேஷு புமானேகோ வியவஸ்சிதா, எல்லா தேகங்களிலேயும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான் ஆகுமானால், ஒண்ணுதான் இருக்கிற காரணத்தினால் இந்த இடத்துல ஆத்மாவை புமான்கிறார். அந்த ஆத்ம வஸ்துவானது ஒரே ஒன்றாக எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற காரணத்தினால ததாஹி கோ பவான் சோகமித்யேதத்விபலம் வசாஹ, கோ பவான் நீங்க யாரு, அதே மாதிரி சோகம் அந்த அவன் நான் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டு இருந்ததுன்னா தானே வரும். அதாவது போன ஜென்மால எந்த கிருஷ்ணன் ஒருத்தன் உண்டோ அவன் தான் இப்போ நான் அப்படின்னு நாம சொன்னோமானா, ஆத்மா ஒண்ணுதானே சுவாமி, நாம ஏதோ விவகாரத்திற்காக அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் பார்த்தா என்ன சுவாமி, அத்வைத்தம் தானே அப்படின்னு தோண போறது. அத்வைத்தத்துல ஜீவாத்மான்னு தனியா ஒரு விஷயமே கிடையாது. அவ என்ன சொல்றாருன்னா, மொத்தமா பிரம்ம மாத்திரம் தான் இருக்கு, ஆத்மாங்கிறதே விவகாரத்துக்காக வந்ததுங்கிறா. ஆனா நாமோ ஜீவாத்மா தனியா ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதான வேதத்தினுடைய வாக்கியங்களை எடுத்துட்டு நாம வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த ஆத்ம தத்துவம் ஒன்னா இருக்கிறதுனால வேற ஒண்ணு இல்லாத காரணத்தினால், ஆத்மால ரெண்டாவது ஆத்மான்னு ஒண்ணு உண்டான்னா கிடையாது. ரெண்டாவது சரீரத்துல போய் இருக்கக்கூடிய ஆத்மா வேணா வித்தியாசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ததாகி கோபவான், அதனால நீ யாரு நான் அவன் அப்படிங்கிறதான விவகாரங்கள் எல்லாம் வராது, ஆத்மா ஒன்னா இருக்கிற காரணத்தினால். துவம் ராஜா சிபிகா சேயம் இமே வாஹாஹ புரஸ்வராஹ, நீ ராஜா, இது பல்லக்கு, இவர்கள் எல்லாம் முன்னாடி போய் கொண்டிருக்கக்கூடியதான பல்லாக்கு தூக்கிகள். அயம் ச பவதோ லோகா, இந்த உலகம் உன்னுடையது. நசதே தம் நிருபோச்சதே, இதெல்லாம் சரியானதாகவே கிடையாது. ஏன்னா ஜீவாத்மாவை தவிர்த்து, ஜீவாத்மா ஆத்ம தத்துவ ரூபத்துல பலதா இருக்குமானால் நாம அப்படி சொல்லலாம். எந்த ஒரே ஆத்மா உண்டோ அந்த ஆத்மா ஒரு இடத்துல ராஜான்னு விவகரிக்கப்படுறது, ஒரு இடத்துல பல்லக்குன்னு விவகரிக்கப்படுறது, ஒரு இடத்துல பல்லக்கு தூக்கின்னு விவகரிக்கப்படுறது, ஒரு இடத்துல நான்கிறதாக விவகரிக்கப்படுறது. வாஸ்தவத்துல சதே தத் சன் சதே தன்று நசதே தன்று போச்சதே, இதெல்லாம் சரியல்ல, இதெல்லாம் நித்தியம் அல்ல, இதெல்லாம் உண்மை அல்ல. உண்மை அல்லன்னாக்க ஒண்ணுங்கிறதான தத்துவத்துல அப்படிங்கிறது. நமக்கும் இதெல்லாம் ஒத்துக்கிறோம். நாமளும் ஆத்மாங்கிறது இப்படிப்பட்டதுதான், அது தேகாதிகளினுடையதான உபாதியை கொண்டிருக்குங்கிறதுல. அதுக்காக நாம இந்த சதே தன்று போச்சதேங்கிறதுக்கு அத்வைதிகள் சொல்ற அர்த்தம் என்னன்னாக்க, இதெல்லாம் என்ன சத்து இல்லவே இல்லை, மாயை அப்படின்றா. நாம அப்படி அர்த்தம் சொல்லல. சதே தத்து, இது சரியல்லன்னு சொல்றோம். இந்த விவகாரம் சரியல்ல. ஏன்னா அது வேற இது வேறங்கிற விவகாரம் சரியல்ல. பின்ன எல்லாம் ஒண்ணுதான். பின்ன எப்படி ராஜா வேற இவன் வேற நான் வேறங்கிறது வருதே. அதெல்லாம் அவளினுடையதான தேகத்தினுடையதானதுக்குள்ள போயிருக்கக்கூடிய ஆத்மாவினுடையதான பூர்வ ஜன்மாந்தரமானதான சுக்ருத விசேஷங்களாலே. விருட்சோ தாரு ததச்சேயம் சிபிகா த்வததிஷ்டிதா கிம் விருட்ச சம்ஞா வாஸ்யா தாரு சம்ஞா தவா நிருப கிம் விருட்ச சம்ஞா வாஸ்யா தாரு சம்ஞா தவா நிருப. இப்போ விருட்சோ தாரு மரம், அந்த மரம் இதுவாச்சு, அதாவது நாம சொல்லக்கூடியதான மரம் அத வெட்டினா பலகையாச்சு. அந்த பலகை தான் இப்ப சிபிக்கையா ஆகியிருக்கு. விருட்சோ தாரு ததச்சயம் சிபிகா, மரம் பலகையாச்சு, பலகை சிபிக்கையாச்சு, பல்லக்காச்சு. எந்த பல்லக்கு? ஒன்ன கொண்டிருக்கக்கூடியதான பல்லக்கு
விருட்சத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான பலகையினாலே ஏற்படுத்தப்பட்டது. கிம் விருட்ச சம்ஞா வாஸ்யா ஸ்யாத், அஸ்யாக விருட்ச சம்ஞா வாஸ்யா. இதை நாம விருட்சம்னு சொல்றோமா? இது என்னவா இருந்தாலும் பல்லக்கு தானே. அந்த ரூபத்தை வைத்துக் கொண்டு பல்லக்கு தானே சொல்றோம். இது விருட்சத்தினுடையதான விகாரம் தான் அப்படிங்கிறதுனால வாஸ்தவத்துல பல்லக்கு இது விருட்சம் பலகையாச்சு, பலகை பல்லக்காச்சு. ஆனா அதுக்கு பல்லக்குன்னு பெயர் வைக்க, இது மரம்னு பெயர் வைத்திருக்காளா? கிம் விருட்ச சம்ஞா வாஸ்யா ஸ்யாத் தாரு சம்ஞா தவான் ருப. இல்ல அதுக்கு தாரு வெறும் பலகை அப்படின்னு பேர் வச்சிருக்கோமா? விருட்சாரூடோ மகாராஜோ நாயம் வததி தே ஜனாஹ. உன்னை பார்த்து எந்த ஜனங்களும் மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கான் ராஜான்னு சொல்றது இல்லையே. நச்சதாருணி சர்வஸ்வாம் பிரவீதி சிபிகா கதம். பல்லக்குல இருக்கக்கூடியதான ஒண்ணு தாருவிலே இருப்பவன் அப்படின்னு சொல்றது இல்லையே. அந்த காரணத்தினால அதனுடைய விகாரத்தை நாமும் சரியா புரிஞ்சுட்டு நாம அதுக்கு விவகாரத்தினால நாம எப்படியானால் அதை பல்லக்குன்னு சொல்றோமோ. சிபிகா தாரு சங்காதோ ரச்சனா ஸ்திதி சம்ஸ்திதாக. சிபிகா தாரு சங்காதா பல்லக்குகளினுடையதான சேர்க்கை, அதனாலே ஏற்படுத்தப்பட்ட, அதாவது பலகைகளினுடைய சேர்க்கை, அதனாலே ஏற்படுத்தப்பட்டதான பல்லக்கு. ரச்சனா ஸ்திதி சம்ஸ்திதாக அன்மிஷ்யதாம் நிருபஸ்ரேஷ்ட தத்வேதே சிபிகா த்வயா. அப்போ சிபிகாவுக்கும் அந்த பல்லக்குக்கும் அந்த பலகைக்கும் ஏற்பட்டதான பேதம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் யோசின்ற. அந்த மாதிரி வாஸ்தவத்துல நாம அகங்கிறது இதுக்கு ஏற்பட்டது, அதுக்குள்ள இருக்கக்கூடியது. சிபிகாவுக்குள்ள இருக்கக்கூடியவன் சிபிகாவா? இல்ல வெறும் அந்த சிபிகா எதனால ஏற்படுத்தப்பட்டதோ அதுவா? அப்போ இந்த சங்காத்தங்கள், பல பலகைகளினுடைய சங்காத்தம் சிபிகை மாதிரி, இந்த கை காலு கண்ணு இவைகளினுடையதான சங்காத்தம் சரீரம். அந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதானவன் அவன் வேற, இது வேறையாச்சுதே அப்படிங்கிறார். ஏவம் சத்திர சலாதானாம் பிருதக் பாவே விமிருஷ்யதாம் க்வயாதம் சத்திரமித்யேஷ நியாயஸ்த்வயி ததா மயி. அப்போ உனக்கு கொடை, இன்னும் சாமரம், இதெல்லாம் இருக்கே, இது எல்லாம் உனக்கு இப்போ ஜன்மாந்தர சுக்கிருத்தத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடியது. அந்த மாதிரி என்னோட இதை யோசிச்சுப்பார். ஒன்னா ஆத்மாவுக்கு உனக்கு இதெல்லாம் ஏற்பட்டது, எனக்கு க்வயாதம் சத்திரமித்யேஷ நியாயஸ்த்வயி ததா மயி. அந்த மாதிரி எனக்கு இவைகளை யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். இவைகள் எல்லாம் போக்கிய வஸ்துக்கள். அந்த போக்கிய வஸ்து அவள் புண்ணிய ஜன்மாந்தர புண்ணியாதிகளால ஏற்படக்கூடியது, பாப்பங்களால ஏற்படக்கூடியது இது துக்க வஸ்துக்கள். அப்போ இதுகள் எல்லாமே நாம் அப்படிங்கிறதானது இல்லைன்னு சொல்லிட்டு போறார். அது எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம இவ்வளவு தூரம் ஆயிடுத்து. இருந்தாலும் இங்க நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்றாருங்கிறத வர வாரம் சேவிக்கலாம். இது கொஞ்சம் வேதாந்த பரமாகத்தான் இருக்கும். ஆனாலும் இந்த அத்தியாயம் முடியதான் போகிறது. இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்களை. இருந்தாலும் அடுத்த வாரத்துல இன்னும் கொஞ்சம் கூட இவைகளை நாம கொஞ்சம் அலசிட்டு மேல சொல்லலாம். பெருமாள் அனுகிரகத்துல கொஞ்சம் சிரமகரமா இருந்ததுனாலும் இதெல்லாம் அவசியமா நாம தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான விஷயங்கள். வேதாந்தத்துல சுலபமா ராஜா இருந்தான், ராஜாவுக்கு பிள்ளை இருந்தான், பிள்ளைக்கு பிள்ளை இருந்தான் அப்படிங்கிறது மாத்திரமா இல்ல, அவருக்கு சாபம் கொடுத்தார், இவர் இதை பண்ணிட்டு இருந்தார், அதை பண்ணிட்டு இருந்தாருங்கிறதான வெறும் புஸ்தகம் இல்ல. தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறது. அதை யாவத் சக்தி தெரிஞ்ச முட்டுவடையன்னு சொல்றேன். அதை யாவத் சக்தி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.